உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெள்ளை ரவையை வச்சு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இதுக்கு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகுனதும் ஒரு கப் வெள்ளை ரவை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரவையை நல்லா வறுத்துக்கலாம். ரவை நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கெட்டியாக வரைக்கும் கலந்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கெட்டியானதும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இதை ஓரமாக வச்சுட்டு அரை கப் சர்க்கரை 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இதையும் சைடில் வச்சுட்டு அடுத்து ஒரு பேனில் கொஞ்சமாக நெய்யை சூடு பண்ணிக்கலாம். நெய் சூடானதும் ஒரு கப் தேங்காய் துருவல் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா தேங்காயை வதக்கிக்கலாம். தேங்காய் நல்லா வதங்கினதும் நம்மளுக்கு பிடிச்ச நட்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 4-5 பாதாம் இந்த மாதிரி கட் பண்ணி உள்ள சேர்த்துருக்கேன். இது கூட 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்து சர்க்கரை நல்லா மெல்ட் ஆக வரைக்கும் நல்லா கலந்து விட்டுறலாம். இது எல்லாமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். அடுத்து நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கிற இந்த ரவையை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இது கூட நம்ம பவுடர் பண்ண சர்க்கரையை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடலாம். சர்க்கரையோடு கலக்கும்போது இந்த மாதிரி மெல்ட் ஆகி வரும். இதை அப்படியே ஒரு பேனுக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி லூஸாக இருக்கும். இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா நல்லா சர்க்கரையெல்லாம் மெல்ட் ஆகி ஒரு ஸ்டேஜில் அடியிலெல்லாம் ஒட்டாமல் நல்லா கெட்டியாகி வரும். இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி எடுத்துடலாம். இதை நல்லா ஆற வச்சுட்டு இதிலிருந்து நம்ம சின்ன போர்ஷன் மட்டும் எடுத்து நல்லா உருண்டையாக உருட்டிக்கலாம். உருட்டிட்டு இந்த மாதிரி நல்லா தட்டி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த தேங்காயை உள்ள ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். உள்ள வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கவர் பண்ணி இதை ஒன்ஸ் பால் மாதிரி உருட்டிடுங்க. உருட்டிட்டு நல்லா உள்ளங்கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும். இந்த மாதிரி ஷேப் வந்துடும். இதே மாதிரி எல்லாத்தையும் ஷேப்பாக பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இதை நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம், இல்லை வேண்டான்னா நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கிறத ஒன்றா எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீடியம் இல்லைனா லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கலாம். ஒரு சைடு வெந்ததும் நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம். 2 சைடும் நல்லா வெந்ததும் நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகி சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும். அனைவரது இல்லங்களிலும்